ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ எல்லாருமே வெளியே உட்காந்துருக்காங்க. என்னென்னா உள்ளே ஏதோ செட்டிங்ஸ் போடுறாங்க போல். சரி, இப்போ லைவில் வந்து ஒரு சம்பவம் நடந்தது. நம்ம எஃப்ஜே பண்ண விஷயந்தான். எஃப்ஜே என்ன பண்ணிகிட்ருக்காங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க வியன்னா கூட உட்காந்து. ஸோ வியன்னா எஃப்ஜே கதை வந்து போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அப்போ தான் வந்து நம்ம விஜய் பார்வதி குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வராங்க. இன்றைக்கி வந்து ஹாஃப் சாரி போட்டிருக்காங்க. பாவாடை தாவணி பார்த்த உடனே நம்ம எஃப்ஜே வந்து ஒரு கமெண்ட் சொல்கிறான், இப்போ தான் பஜாரி மாதிரி கரெக்டாக இருக்க, அந்த வேர்டுக்கு வந்து இந்த ட்ரெஸ் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்வை வந்து ஒரு வேர்ட் சொல்கிறாங்க. இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன், அது ஏன் பார்வை பார்த்தா மட்டும் உங்களுக்கு வந்து எங்கேருந்து தான் இந்த வேர்ட்ஸ்லாம் வருதுன்னு தெரியல. அந்த வீட்டில் நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஏன் அவங்கக்கிட்ட பேச மாட்டேன்றீங்க? எந்த ஒரு பேட் வேர்டாக இருந்தாலும் சரி, கலாய்க்கிறதா இருந்தாலும் சரி, கலாய்க்கிறதுனா கேவலமாக கலாய்ப்பாங்க. எல்லாமே வந்து பார்வுக்கு மட்டும்தான் கிடைக்குவாங்க. ஆனால் பார்வை எதுவும் நான் திருந்தி இருக்கேன், அதனால வந்து எஃப்ஜே பழிச்சிட்டேன். இதுவே பழைய பார்வாக இருந்தால் அவ்வளோதான், எஃப்ஜே நாராக கிழிச்சு தொங்க போட்டிருப்பாங்க. ஸோ பார்வை வந்து கொஞ்சம் நான் வந்து இனிமேல் வார்த்தைகள் விட மாட்டேன்னு சொல்லிட்டு செல்ஃப் கண்ட்ரோலில் இருக்காங்க. அதனால வந்து எஃப்ஜே பழிச்சு போயாச்சு. இருந்தாலும் என்ன ஒரு இலக்கணம் பாருங்கள். அப்போ தாவணி போட்டவங்களாம் வந்து பஜாரியா? நம்ம என்டையர் சவுத் இந்தியன் கல்ச்சரே வந்து தாவணி தான் பெண்கள் வந்து போடுறது ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ அதையே வந்து இப்போ எஃப்ஜே வந்து கேவலமான ஒரு வேர்ட்ஸை வந்து சொல்லியிருக்காங்க, தாவணி போட்டவங்கெல்லாம் பஜாரின்னு சொல்லிட்டு. அப்போ வியன்னா கூட தான் இன்றைக்கி வந்து தாவணியில் இருக்காங்க, அவங்கள பார்த்து சொல்ல வேண்டியதானே? அதுதான் வந்து மீன் பண்ணுறாங்களே. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து பேசப்படணும். வீக்கெண்டில் கண்டிப்பாக விஜிஎஸ் வந்து இதை கேட்க மாட்டாரு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க மக்களே?